ரோமர் 12ஆம் அதிகாரம் முக்கியமான காரியத்துக்கு நம்ம போகிறோம். முதல்ல சபையில் இருக்கிற புத்திமதிகளை அவர் சொல்கிறார். தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆவிக்குரிய புத்திமதிகளை சொல்கிறாரு. அவன் மனம் புதிதாகணும், அவன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், மிஞ்சி எண்ணக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சபையில் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதை தான் சொல்கிற வரார். ஒருவர் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 7:8 ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்லுகிறது தரித்திருக்க கொடுக்கவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ரொம்ப அற்புதமான, இதை ரொம்ப புத்தி எல்லாருக்கும் பொருந்தணும். இதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்திமதி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன், கொடுக்கிற கிருபையை பெற்றிருக்கிறவங்க சொல்லுங்க, கொடுக்கிற கிருபையை கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். சொல்லுங்க, வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன், சில நேரத்தில் சபையில் என்ன இருக்காங்க, முதலாளிகள் தொழிலாளிகள் இருப்பாங்களா? முதலாளிகள் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க கடவன். வேலையில் மேல தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவான், இருப்பான். அப்போ முதலாளி 4 பேரை வச்சு வேலை வாங்குறோம், முதலாளி அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இரக்கம் செய்கிறவன், அதாவது இரக்கம் செய்கிறது என்னதுங்க, சபைக்கு கொடுக்கறது, வஞ்சனை இல்லாமல் கொடுக்கறது. இரக்கம் செய்கிறது என்னதுங்க, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு செய்கிறது தான் என்னதுங்க, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். இந்த 7-8 இந்த 2 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த 7-8 என்ன சொல்லுதுன்னா, நாம் ஒரு சரீரமாக இருக்கிறோம், அவயங்கள் அநேகமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். சரீரமாக இருக்கிறோம், அவயங்கள் என்ன பண்ணுது, அநேகமாக இருக்குது. இந்த அவயங்கள் என்று சொல்லும்போது இப்படி ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது போல சபையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்குது. எல்லாருக்கும் ஒரே கிருபை கிடையாது. 5 விரல ஒன்றா இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி சபையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை இருக்குது. என்ன மாதிரி நீ வர முடியாது, உன்ன மாதிரி நீ வர முடியாது. அதுதான் சொல்கிறார். அந்த ஒவ்வொரு அவயம் எப்படி இருக்குது. ஒரு அவயம் என்ன அவயம், கால் வச்சுக்கிங்களேன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், சொல்லுங்கள், ஊழியம் செய்கிறது, ஊழியம் செய்யக்கூடியவங்க. ஊழியம் அதில் ஒரு சபையில் என்னதுங்க, ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா அருமையாக புத்திமதி சொல்லுவாங்க. நல்லா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொல்லு பேச்சு கேட்டால், புத்திமதியை கேட்டால் சரியாயிடுவாங்க. நல்ல புத்திமதி சொல்லுக்கு நறுக்குன்னு சொல்லுவவங்களாம் இருக்கிறாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லு. நம்ம சபையில் இருக்கிறாங்க. பிரசங்கம் பெருசாக தெரியாது, ஆனால் புத்திமதி நறுக்குன்னு சொல்லுவாங்க. சின்னது நானே ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புத்திமதி சொல்லுகிறவன், சொல்லுங்க என்னதுங்க, புத்திமதி சொல்லக்கூடிய கிருபை பெற்றிருக்கிறவங்க. சில பேர் சபையில் உற்சாகமாய் கொடுக்குறவங்க, கர்த்தருடைய காரியங்களுக்கு என்று முதல்ல நிற்கிறவங்க. அது எல்லாருக்கும் வராது. அந்த கிருபை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், செய்யவே முடியும். ஏன்னா அந்த தேவனே அந்த கிருபையாக உங்களுக்கு தரார். சம்பாதிக்கக்கூடிய கிருபை, கொடுக்கக்கூடிய கிருபை, அந்த இருதயத்தில் அந்த விசாலம், இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுறார், தேவன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் சில பேர் அப்படி சொல்லும்போது அடுத்தது என்ன சொல்கிறாரு, முதலாளி. சொல்லுங்கள், யாருங்க, முதலாளி. அதாவது லீடர்ஷிப் பண்ணுறவங்க, ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ வேலையோ செய்யணும், அவன் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், திருப்பி அதுக்கப்புறம் சொல்கிறார், சபைக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கறதுலேயே நம்ம எப்படி இருக்கணுமா, உற்சாகமாக என்ன பண்ணோம் இருக்கணும். அட சொல்ல, ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சபையில் வசனம் கேட்டால் மட்டும் போதாது, ஆராதிச்சா மட்டும் போதாது, ஜெபம் செய்தால் மட்டும் போதாது,
சில காரியங்களை இந்த சரீரம் என்னது, நம்மெல்லாம் அவயமாக இருக்கிறோம். சபை என்னது, ஒரு சரீரம். அவர் தலையாக இருக்கிறாரு. ஒருத்தர் கண்ணு, காலு, கை, மூக்கு இதெல்லாம் என்ன பண்ணுது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுது. சரீரம் ஒன்று, அவயங்கள் என்னது, இதுதான். இந்த மாதிரி அவயெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து என்ன, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு அவயம். அவங்க வாயா என்ன பண்ணலாம், அவங்க இருக்கலாம். அடுத்தது சொல்றாரு, ஊழியம் செய்கிறவன், கர்த்தருடைய கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவன். வேதம் சொல்லுது, நற்செய்தியை சொல்லுகிற பாதங்கள் மலையில் மேல் ஏறி வருகிறதே, அந்த பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. எல்லாரும் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஊழியத்துக்கு துணை நின்று ஒரு உதவிகரமாக செய்யவே முடியாது. கிருபை இருந்தால் தான் செய்ய முடியும். பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, அதே ஆவியினாலே ஆகும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த கிருபை தரணும், அந்த அழைக்கப்படணும், அந்த முன்குறிக்கப்படணும், அந்த வாஞ்ச தாகத்தை அவங்களுக்குள்ள போடுவார். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மோசைக்கு போய் எல்லாரும் கரத்தை வந்து என்ன பண்ணல, தூக்கி பிடிக்கல. ஆரோனும் ஊரம் தான் என்ன பண்ணாங்க, தூக்கி பிடிச்சாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால் அவங்க ஊழியத்துக்கு செய்கிறோம், அவங்க ஸ்பெஷலு நம்ம ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. நான் அப்படி நினச்சி கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு அவயத்தை வச்சிருக்கிறார். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில். நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து பாருங்க. இங்கே 1 கொரிந்தியர் 12. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. சொல்லுங்க, ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு இதை சொல்றார், என்ன பண்றாரு, இப்படி சொல்லிட்டே வர்றார். திரும்ப வந்து என்ன பண்றாரு, 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம் இருக்குது. ஒரு சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகம் இருக்குது, சரீரம் ஒன்றாக இருக்குது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. எங்கெல்லாம் வந்து அவயங்களை குறித்து சொல்கிறதோ, வரங்களை குறித்து சொல்கிறதோ, ஊழியங்களை குறித்து சொல்கிறதோ, அங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, மனுஷனுடைய சரீரத்தை குறித்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஒப்புமை காட்டுறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாம் மெய்யாகவே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், அவர் நமக்கு அவயமாக இருக்கிறாரு, நாம் அவருக்கு தலையாக என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல சொல்லுது, என்ன சொல்றதுன்னா, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு வீட்டுக்காருக்கு ஊழியம் செய்கிறோம், துணி துவச்சி போடுறோம், சாப்பாடாக்கி வைக்கிறோம், பணிவிட செய்கிறோம், அல்லது பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறோம், படிக்க வைக்கிறோம், ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறோம், ஸ்கூலில் போய் கொண்டு போய் விடுறோம், கொண்டு போய் வர்றோம். ஆமேன். முதலாளிக்கு ஊழியம் செய்கிறோம், அவருக்கு உண்ட பணம் கொடுப்பாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ண, பணம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதலாளிக்கு என்ன பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம். அதே மாதிரி அழைக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்குன்னா, கர்த்தர் அந்த வாஞ்சியை தருவாருன்னா, நீங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது இந்த ஊழியங்களில் வித்தியாசம் இருக்குது, பற்பல ஊழியங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து பாடக்கூடிய கிருபையை பெற்றிருப்பாங்க, ஒருத்தர் வாசிக்கக்கூடிய கிருபையை பெற்றிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற கிருபையை கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் ஆலயத்தை சுத்தம் பண்ணுற கிருபையை கொடுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் டெக்னீஷியனாக இருப்பாங்க, மியூசிஷியனாக இருப்பாங்க, உதவியால் வேலையை செய்வாங்க. ஏதாவது தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரம் நீங்கள் வந்து ஜம்முன்னு உக்காடுறீங்களே, இந்த இடத்த பெருக்கி இந்த இடத்த பண்ணி எவ்வளோ நேரம் ஒர்க் நடக்குன்னு தெரியுங்களா? ஒரு நாள் யோசனை பண்ணுவீங்களா? நீங்கள் இந்த சனிக்கிழமையில் வந்து பாருங்கள் எப்படி வேலை நடக்குது. அவ்வளோ பெரிய வேலை நடக்கும் இங்கே. இது எப்படி நடக்குது, ஏது நடக்குது, கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளெல்லாம் ஒருங்கிணைத்து இதை செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள்ன்றீங்க.
ஒரு ப்ரிமிஸை எடுத்து ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு வீட்டை ஒழுங்குபடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசனை பாருங்கள். ஒரு குடும்பத்தை நல்லா நடத்துகிறவங்க தான் சபையை என்ன பண்ண முடியும், நடத்தவே முடியும். ஒரு வீட்டை சுத்தமாக வச்சுருக்கவங்க தான் ஆலயத்தை சுத்தமாக வச்சுருக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அவ்வளோ கண்ணோக்கமாக இருக்கிறோம் நாங்கள். சுற்றி இந்த தெருவு பெருக்கிறதுலேருந்து தெருவை சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் பிள்ளைகளை திட்டுவோம், சில நேரத்தில் அரவணைப்போம், சில நேரத்தில் புத்தி சொல்லுவோம், சில நேரத்தில் ஜெபிப்போம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் நீங்கள் எனக்காக செய்யலை, கர்த்தருக்காக செய்கிறீங்க. எல்லாம் ஜம்முன்னு உக்காந்து வசனத்தை கேட்குறாங்கன்னா இந்த சேரை கூட தொடச்சி வைப்பாங்க பாருங்கள். இந்த பிள்ளைங்க தண்ணி போட்டு தொடச்சி என்ன பண்ணுவாங்க, நீட்டாக வைப்பாங்க. அழகாக நீட்டாக போடுவாங்க. நம்ம ஆளுங்க வந்தோன்னே ஒரு சேர் இழுத்துட்டு உட்காருவாங்க. கை இழுக்காமல் என்ன பண்ணாது, அவங்கள உட்காராது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம். ஆனால் அவங்க உட்கார சொல்ல பழக்க தோஷம். எப்போ சேரை இழுத்துட்டு தான் உட்காருவாங்க. சில பேர் அப்படியே என்ன பண்ண மாட்டாங்க, தப்பு சொல்ல, அது அவங்களுக்கு பழக்கமாகி போச்சு. விளக்குறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஊழியங்கள் என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இந்த இடத்துல சொல்லும்போது சரீரம் ஒன்று தான், அவயங்கள் என்ன பண்ணுது. அப்போ இது என்னது, நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யணும். ஒரு சரீர பிரயாசம் பண்ணணும், ஒருத்தர் உதார்த்தமாக கொடுக்கணும். சொல்லுங்க, ஒருத்தர் என்ன பண்ணணும், உதார்த்தமாய் கொடுக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணணும், புத்திமதி சொல்லணும். சொல்லுங்க, ஒருத்தர் என்ன பண்ணணும், புத்திமதிகள் சொல்லணும். நான் சொல்கிறேன், சொல்லுவேன். அங்கே முனையில் உக்காந்துக்கங்க, இந்த பசங்க ஏஞ்சி ஓடுறானுங்களே, அவங்களை கூப்பிட்டு 2 புத்திமதி சொல்லுங்கள். சபைக்கு வராதவங்களாம் போய் அனுப்பி என்ன பண்ணுங்க, 2 புத்திமதி சொல்லுங்கள். தோ வந்துடுறேன் பாஸ்டர், நீங்கள் பின்னாடி போங்க. பின்னாடி ஒரு அம்மா எப்போ போனாலும் வீட்டுக்கு தோ வந்துடுறேன் பாஸ்டர், அடுத்த வாரம் அங்கே தான் இருப்பேன், நீங்கள் எழுச்சி கதவு தரீங்கன்னா என்னை பார்க்கலான்னு வாங்க. அப்புறம் பார்த்தா ஆளே இருக்க மாட்டான். கடன்காரனுக்கு பதில் சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க. கடன்காரனுக்கு எப்படி சொல்லுவாங்க, தோ நீ போப்பா நான் வந்துடுறேன்னு வாங்க. ஏம்மா நீ என்ன திருப்திப்படுத்துன்னு நினைக்கிற, கர்த்தர் திருப்தி எடுத்து. எத்தனை பேருக்கு விளக்குதுங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்யவே கூடாது. ரொம்ப மாறிடணும். ஏன் சொல்லு, நம்ம வார்த்தையை நம்மளே மதிக்கலன்னா நம்ம வார்த்தையை பிறர் எப்படி மதிப்பான்? கூடுமான வரைக்கும் நம்ம சொல்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பொய்யன்னு சொல்லிடுவான், நம்மளை ஏமாத்துக்காரன்னு சொல்லுவான், அவன் சரியில்லைன்னுடுவான். ஏன் வார்த்தை தான் என்ன பண்ணுது, உன்னை நல்லவனா கெட்டவனா என்ன பண்ணுது, தீர்க்கிறது. அப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன, கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த கிருபையை பெற்று இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த உற்சாகத்தோடு செய்யணும். இதில் 26ஆம் வசனம் கொஞ்சம் படிங்களேன். 26 வருதா, ரோமர் 12:26 28 நினைக்கிறேன். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், சொல்லுங்க என்னதுங்க, ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் என்ன பண்ணிக்கிறாரு. இந்த பாஷை என்று சொல்லும்போது டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய கிருபை பெற்றுருங்க. சொல்லுங்க, பல பாஷை பேசுவாங்க சில பேருக்கு. ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், அதுவும் ஒரு ஊழியம். ஆங்கிலம் பண்ண சொல்ல தமிழில் மொழிபெயர்க்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது தான் ஒரு ஊழியம். அதுதான் சொல்கிறார். அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுகைகள். சில பேருக்கு என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் கொடுத்தா எல்லாம் நேர்த்தியாக ஒழுங்காக வேலை வாங்க தெரியும், முறையாக ஒழுங்காக செய்ய தெரியும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்னா முன்னிருந்து எல்லாரையும் ஒழுங்கு பண்ணி நேர்த்தியாக வேலை வாங்கி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் தான் யாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆளுகைகள் சொல்லுங்க, அது இங்கிலீஷில் பாருங்க, ஆளுகைகள் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஹெல்பர்ஸ். என்னதுங்க, ஹெல்பர்ஸ். அதுக்கப்புறம் கவனிங்க, இந்த இடத்துல சொல்றாரு, சில பேருக்கு பாருங்க, கவனிங்க, எங்கள் மதர் இருந்தாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு குணமாக்குற வர இருந்துச்சு. அவங்க எந்த வீட்டில் போய் ஜாம் பண்ணிட்டு வந்தாலும் பெருசாக இருக்காது, சுகமாகி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க.
சில நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஒர்க் ஆகும். சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுங்க? அற்புதங்கள் செய்யவும் கிஃப்ட்டு. அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற கிஃப்டை, நமக்கு இருக்கிற வரத்தை சபையில் வந்து உணரணும். அதான் சொல்கிறார் பவுலை பார்த்து தீமோத்தி சொல்கிறார், எப்போ அவன் கை மேலே கை வச்சும்போது உனக்கு உண்டான அந்த வரத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, அசதியாக இராத, அதை அனல் மூட்டி என்ன பண்ணு, எழுப்பு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் நினைக்கிறாங்கன்னா முன்னாடி வந்து நான் மைக்கில் பாடணும், இதுதான் நினச்சிக்கிறாங்க. பாடுங்க, ஆனால் நிறைய வரங்கள் இருக்குது. நிறைய என்ன பண்ணுதுங்க, வரங்கள் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை ஊழியத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது செய்யும் போது தான் அந்த வரம் கிரியை செய்கிறத உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள. வீட்டுக்கு போய் நீங்கள் போய் ஜெபம் பண்ணி பாருங்கள், மூப்பர் ஜெபம் பண்ணணும் சுகமாப்பா, அப்போ தான் புரியும், ஓஹோ நம்ம கடவுள் இந்த வரத்தை கொடுத்துக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ஒரு வாரம் நம்ம சபை, நம்ம மக்கள், ஐயோ இன்னும் 2 வாரம் வரல, ஐயோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாமே, நம்ம இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோமே, நம்மளும் ஒரு கை போய் என்ன பண்ணலாம், போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம சொந்தக்காரனா போக மாட்டோமா? நம்ம குடும்பத்தில் யாராவது உடம்பு சரியில்லைன்னா போக மாட்டோமா? அதே மாதிரி தான் சபையும், அவங்களையாவது வருஷத்துக்கு ஒரு முறை பார்ப்போம். இங்கே சபையில் வாரம் வாரம் பார்க்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, குணமாக்கும் வரங்களும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும். முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா அது செஞ்சு முடிச்சிடுவார். அந்த திறமை கிருபை என்ன பண்ணுது அவருக்கு இருந்தது. பெருசாக இந்த செய்யுங்க அப்படி சொன்னால் செஞ்சிருவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, தேவனானவர் சபையிலே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை என்னவா வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. நான் வீட்டில் கேட்குறேன்ல, அம்மா எனக்கு என்னம்மா வேலை, நான் என்ன செய்யணும் கேட்குறீங்களா இல்லையா? அப்போ உங்கள் வேலையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செய்வீங்களா செய்ய மாட்டீங்க? ஒரு 4 பேர் இருக்குன்னு அந்த காலத்தில், ஒருத்தர் வந்து தண்ணி எடுப்பாங்க, ஒருத்தர் வந்து முறை வாசல் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து கடைக்கு போவாங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, துணியெல்லாம் துவச்சி என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, ஒருத்தர் சமையல் செய்வாங்க. ஒரு 4 வீட்டில் பேரில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்க வேலையெல்லாம் பகிர்ந்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கேட்டுப்பாங்க, அம்மா நான் இன்றைக்கி என்ன வேலை செய்யட்டும், அதை சொல்லுங்கள் செய்கிறேன். அப்போ சபையிலையும் நமக்கு ஒரு ரோல் இருக்குது, ஒரு பங்கு இருக்குது. ஆண்டவர் என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், என்னை எதுக்கு ரட்சித்தார், ஏன் வச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வீடு எப்படி முக்கியமோ அதே போல் தேவனுடைய வீடும் முக்கியம். வேதம் சொல்லுது, தேவனுடைய வீட்டை கட்டுங்கள், அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிறையிருப்பை என்ன பண்ணுவார், அவர் மாற்றி போடுவார். அப்போ கர்த்தர் பல காரியங்கள் வச்சுக்கிறார். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் நாலாம் அதிகாரம் 12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய, பாருங்க, எங்கெல்லாம் ஊழியம் வருதோ, எங்கெல்லாம் வரம் வருதோ, எங்கெல்லாம் பற்பல கிஃப்ட் வருதோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று நம்ம என்ன பண்ணுது, குறிப்பிடுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள், நீங்கெல்லாம் யாருங்க, பரிசுத்தவான்கள். ஆனா என்ன பண்ணாங்க நீங்க சொல்லுங்களேன், ஆனா என்ன ஆகணும் நீங்களாம் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் படிங்க. சீர் பொருந்தணும். நீங்க பரிசுத்தவான் தான், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான் தான். ஆனா சபையிலையும் சமுதாயத்திலும் நாம் சீர் பொருந்தினா தான் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும். சொல்லுங்க, இயேசுவுக்கு சாட்சியாய். பாவம் மன்னிச்சாச்சு, ஆனா சீர் பொருந்தணும். அதுக்காக தான் சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமானது பக்தி விருத்தி. நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் சரீரம் என்ன பண்ணா, பக்தி விருத்தி அடையணும். அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். இது ஊழியங்கள். இது ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி. இதுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுது? இந்த ஊழியங்கமாக வருது. அதுக்கப்புறம் சபையில் என்ன பண்ணுது? குணமாக்குற வரங்கள், அற்புத வரங்கள், தீர்க்க தரிசனம் சொல்கிற வரங்கள், ஹல்லேலூயா, கொடுக்கக்கூடிய கிருபை பெற்றவர்கள், பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், இரக்கம் செய்கிறவர்கள், ஆளுகைகள், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் என்ன பண்ணுது? ஒரு சபையில் வருது. ஒரு கம்பெனி, ஒரு அரசாங்கம் அப்படின்னா பல துறைகள் இருக்கிறது போல ஒரு சபையானது பலவிதமான அவயங்களாக இருக்கிறபடினால, தனித்தனி அவயங்களாக இருக்கிறபடினால நீங்கள் ஒவ்வொருவரும் மிக மிக முக்கியமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் செயல் பண்ணணும். உங்கள் சரீரத்தில் பாருங்கள், ஏதாவது ஒன்று காது ஒரு சைடு கேட்கல. எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சைடு காது கேட்காது. அவர் படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். எதனா பேசினா வச்சா என்னங்க சொல்கிறீங்க இப்படி வந்து கேட்பார். இப்போ ஒரே ஒரு காது கேட்கலனாலே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. விளங்குதான் நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் எல்லாமே செயல்படணும். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சரீரமாக இருந்து செயல்படுகிற அவயங்களாக இருக்கணும். செயல்படாத அவயங்களாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்ல வேண்டியது என்ன, சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு? சபையில் ஊழியம் செய்யும்படியாக யாரெல்லாம் வச்சிருக்கிறாரோ, ஒரு ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கும் யாரெல்லாம் வச்சிருக்கிறாரோ, என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரோ அந்த கிருபை பெற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க? வேலை செய்யணும். இல்லைங்க, நான் ஒரு பெரும் பார்ட்டிசிபெண்ட்னா தாங்க, பார்வையாளர் தான். வருவேன், தலையை விடுவேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயினே இருப்பேன். நான் சொல்கிறேன் பாருங்க, வீடுன்றது நிரந்தர, என்ன சொல்லி, இந்த பூமிக்கு நிரந்தரம். கம்பெனின்றது ஒரு காலையில் ஒரு 8 மணி நேரம் நிரந்தரம், அது இடிக்க மாறலாம். ஆனால் சபை என்பது எடுத்துக்கொள்ளப்படும். சபையானது நித்தியமாக இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் சபையை என்ன பண்ணுவார்? வருகையில் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்வார். சபையானது நித்தியமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இங்கே நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் மறுமையிலையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்படி தான் இருக்க போகிறீங்க. சபையில் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களோ நீங்கள் அப்படி தான் இருக்க போகிறீங்க மறுமையிலையும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் ஊழியம் செய்கிற கிருபை பெற்றீங்கன்னா அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ட்ராக் கொடுக்குறேங்க, இல்லைங்க ஒரு பெருக்கிறதுக்கு வரேங்க, இல்லை ஒரு உதவி செய்கிறேன், அது கர்த்தர் கொடுத்து அதை வந்து மனரம்யமாக என்ன பண்ணணும்? அதை செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை நான் புத்தி சொல்லுவேன். சில பேர் வந்து நம்ம எதுக்கு புத்தி சொல்லணும், நம்மளை மதிக்க மாட்டாங்க அவங்க, நம்ம எதுக்கு. நான் சொல்கிறேன், போகிறோமே ஒரு உலகத்தான் இருக்கிற ஒரு காவா திறந்துருக்குது, யாராவது விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கொம்பை வச்சுட்டு அது விழாமல் போய்ப்பாங்க. எப்பா அந்த சைடு போகாதப்பா, அங்கே இப்படிலாம் இருக்குதுப்பா, பத்திரமா போப்பா சொல்கிறான்ல இல்லையா? இப்போ நம்ம சபை மக்கள் தானே தப்பாக நடக்கிறவங்கள பார்த்து அன்போடு கூட என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் கொடுக்கிற கிருபை சொல்லுங்க, கொடுக்கக்கூடிய கிருபை, அதுவும் ஒரு ஊழியம். வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஐஸ்வர்யத்தினால் ஊழியம் செய்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? இருந்தார்களா இல்லையா? அவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுடைய ஊழியத்துக்கு எல்லா விதமான உதவிகளை என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. விளங்குதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கொடுக்கக்கூடிய ஊழியம். ஹல்லேலூயா. ஒரு முதலாளியா இருக்கிறாங்க, அவங்க சில வேலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க? சபைக்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க, சபைக்கு என்ன நம்ம இறக்கம் செய்கிறோமா இந்த வருஷம், இல்லாதக்குள்ள என்ன பண்ணுறோமா, அப்போ என்னுடைய பங்காக இருக்கட்டும், அதுலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கடவுள் கர்த்தருக்கு கொடுக்குறதையும், இறக்கம் செய்கிறதையும், வேலை செய்கிறதையும்
புத்தி சொல்றதுலையும், இது எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். யாராருக்கு என்ன கிஃப்ட் இருக்குதோ, யாராருக்கு எதை செய்ய சொல்றாரோ, யாராருக்கு எதை கிருபை இருக்குதோ அதை செய்யணும். எல்லாமே ஊழியம்தான். எல்லாமே என்னதுங்க? ஊழியம்தான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே என்னதுங்க? ஊழியம்தான். இதை தான் ஆண்டவர் சொல்றார். 12ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா? யோவான் எல்லாம் எடுங்க. யோவான் எல்லாம் வசனம் 12ஆம் அதிகாரம். இருபத்தி 26 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 26 ஒருவன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருவன். யாருங்க அந்த ஒருவன்? நீங்க. வெரி குட். ஒருவன் யாருங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என்னை என்ன பண்ணுங்க? என்ன பாருங்க. இயேசு சொல்றார், ஊழியம் செய்கிறவனே, சபையில எதையாவது செய்யணும்னு இருக்கிறீங்களே, என்ன பாருங்க, என்னை பின்பற்றுங்க. சொல்லுங்க, என்னை பின்பற்றுங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்ன பண்றான்? என் ஊழியக்காரனும் இருப்பான். சத்த சொல்றாரு, நான் எங்க இருக்க விரும்புறேனோ அங்கே என் ஊழியக்காரன். அப்ப கர்த்தர் இங்க இருக்கிறாரு, நீங்களும் இங்க இருக்கிறீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தர் சபையில இருக்கிறாரு. அப்ப சபையில இருக்கிறவங்களாம் யாரு? என் ஊழியக்காரனா இருப்பான். சொல்லுங்க, என் ஊழியக்காரனா இருப்பான். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவாருங்க? கனம் பண்ணுவார். இங்கிலீஷ்ல போடுங்களா அந்த வசனத்தை பாருங்களேன். இந்த ஒருவன் ஒருவன் வருது பாருங்க. If any man serve me, let him follow me, and where I am, there shall also my servant. If any man serve me, நான் அதான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, என்ன ஊழியம் செய்கிறவங்க, சொல்லுங்க, எனக்கு ஊழியம் செய்கிறவங்க, let him follow me, என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்தொடருங்க. நான் என்ன செஞ்சேன்னு பாருங்க, அதன்படியே நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. மோசே தேவனுடைய வீட்டிலே என்ன பண்றான்? பணிவிடைக்காரனாய் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எபிரேயர்ல சொல்லுது, இயேசு அதற்கு மேற்பட்டவராய் தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவராய் என்ன பண்றாரு? இருந்தார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, என்னை பின்பற்ற கடவன். சொல்லுங்க, என்னை என்ன பண்ணுங்க? என்னுடைய மாதிரியை பாருங்க. நான் எப்படி பிதாவுக்கு ஊழியம் செஞ்சேன், எப்படி மக்களுக்கு நான் ஊழியம் செஞ்சேன், அவருடைய கால்களை கழுவினேன், அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னேன், அவர்களுக்கு ஜெபிச்சேன், அவர்களுக்கு என்ன பண்ண? இரக்கம் செஞ்சேன், எல்லாம் அவர்களுக்கு செஞ்சேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் என்ன பண்ண? அவர்களுக்கு செஞ்சேன். அப்போ சொல்றார் கடைசியா என்ன சொல்றாரு? எனக்கு ஊழியம் செய்வேன், பிதாவானவர் என்ன பண்ணுவாருங்க? கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. மை ஃபாதர் ஆனர் யூ. ஹல்லேலூயா. பிதாவானவர். நான் சொல்ல அடிக்கடி, நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, நான் கனம் பண்ணுறோன்னோ இல்லையோ, தேவனானவர் என்ன பண்ணுவார்? உன்னை ஹானர் பண்ணுவார். உன்னுடைய சேவையை, உன்னுடைய பணியை, நீங்கள் செய்கிற இந்த காரியத்தை கர்த்தர் மனுஷன் மதிக்காமல் மனுஷன் மறந்து போயிடலாம், கர்த்தர் ஹானர் பண்ணுவாருங்க. என்றென்றைக்கும் ஹானர் பண்ணுவார். அது இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அப்படி வித்தியாசத்தை என்ன பண்ணுவாரா? காட்டுவார். எந்த விதத்திலேயாவது நான் கர்த்தருக்கு, ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே, நான் அதை செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை புரோஜனமான பாத்திரமாக, கனமான பாத்திரமாக கர்த்தர் உங்களை வணைய செய்வார். வேதம் சொல்லுது, களிமண் நான் ஆண்டவரே, என்னை வணையும் உங்கள் சித்தத்தின்படி. என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்க, நான் என்னவா இருக்கணும், நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பார். ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கான ஊழியம் கொடுப்பார். வீட்டில் இருந்து, ஆண்டவரே சபையின் காரியங்களுக்காக, கஷ்டப்படுற மக்களுக்காக, வியாதிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருந்தால்